மகாநதி சீரியல்ல விஜய் தங்கிட்டு இருக்கிற ரிசார்ட் ஆளுங்கிட்ட காவேரிய போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்தீங்களா, காலையில வெளியே போறதை நீங்க பாத்தீங்களான்னு விசாரிக்கிறாரு. எங்க போய் நம்ம காவேரி தேடுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ விஜயோட தாத்தா அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா விஜய், கொடைக்கானல் எப்படி இருக்கு, நல்லா இருக்காப்பா, நீங்க ரெண்டு பேரும் அங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சரி, பக்கத்துல காவேரி இந்த ஃபோன் கூட நான் கிட்ட பேசணும்னு சொல்றாரு. விஜயும் போய் சொல்றேங்கிற பேர்ல தாத்தா அவ வீட்டுக்கு போயிருக்கா, நான் ரிசார்ட்ல இருக்குன்னு சொல்ல, என்னடா அவ வீடுன்னு தனியா சொல்ற, வீட்டுக்கு நீயும் போக வேண்டியதானே, ஏன் தனியா அனுப்பிச்சிருக்க, என்ன விஜய் இங்க இருந்த மாதிரி அங்கேயும் நீங்க ரெண்டு பேரும் போய் தனித்தனியா தான் இருக்கீங்களா, நேத்து நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வேற இடத்துல இருக்கேன், அவர் தனியா இருக்குன்னு அவ சொல்றா, இப்போ நீ கேட்டாலும் இதே சொல்றேன். ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் தானப்பா நாங்க அனுப்பிச்சு விட்டோம், ஆனா இப்போ கூட நீ அதே மாதிரி தனியா இருந்து என்ன பண்ற, நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், இப்போ காவேரி என்கிட்ட பேசணும் பாத்துக்கோன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. தாத்தா சொல்லிட்டாருன்னு வேற வழி இல்லாம விஜய் காவேரியை தேடி ஒவ்வொரு இடமா அலையிறாரு. போற வழியெல்லாம் இருக்கிற ஆளுங்கிட்ட இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்க அவங்களும் இல்லப்பா இந்த பொண்ணு இங்க வரலன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு இடத்துல தேடுறப்போ காவேரியோட ஹேண்ட்பேக் கீழே விழுந்து கிடக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது தான் விஜய்க்கு தெரியுது காவேரி யாரோ கடத்திட்டாங்க, நம்ம தான் தப்பா அவ எங்கேயோ போயிட்டா நினைச்சு தேடிட்டு இருக்கோம், உடனே அவளை கண்டுபிடிக்கணும்னு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. காவேரியை கடத்தி வச்சிருந்த பசுபதி நிவின்க்கு வீடியோ கால் பண்ணி, ஒழுங்கு மரியாதையும் என் பொண்ணு கழுத்துல நீ இப்பே தாலி கட்டுற, அப்படி நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா காதலி காவேரியை நான் கொன்னுடுவேன், இங்கே கொன்னு பக்கத்துல இருக்க கடலை தூக்கி வீசிடுவேன், உனக்கு வேற வழியே கிடையாது, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அவளை நீ நம்ப வச்சு ஏமாத்தினல, இதான் உனக்கு தண்டனை, சீக்கிரம் என் பையன் சொல்ற மாதிரி வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வந்து தாலி கட்டுன்னு மிரட்டுறாரு. இவனும் முடியவே முடியாது, இவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்ல, அப்பனா சரி இங்க பாரு கையில நான் இந்த கத்தியை வச்சு இவளை குத்திடுறேன்னு மிரட்ட, இவனும் வேற வழி இல்லாம நீ ஒன்னும் பண்ணாத, நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன்னு மாப்பிள்ள கோணத்துல ராகினி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. பசுபதியும் அவரோட போனை காவேரி கிட்ட காமிச்சு, இங்க பாரு உன்னோட காதலன் பாரு, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான், இதை பார்த்து கஷ்டப்படுன்னு உங்ககிட்ட காட்டுறாரு. இதுதான் இனி எபிசோட்ல நடந்தது.